நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 7ஆம் தேதி நல்வாழ்த்துக்கள் வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நாளில் தமிழ் வருடத்தில் இது விசுவாவசு வருடம், ஐப்பசி மாதம் 21ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. சந்திர பகவான் இன்னைக்கு என்ன பண்ணுறார் அப்படின்னா, கிருத்திகை நட்சத்திரத்தில் காலையில் 6:50 வரைக்கும் இருப்பார். பிறகு ரோகிணி நட்சத்திரத்தில் நமக்கு அனுக்கிரகம் பண்ண போகிறார். இன்னைக்கு பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கு எனது உளவுபூர்வமான வாழ்த்துக்கள். இந்த நாள் உங்கள் குடும்பங்களில் இனிய நாளாக சந்தோஷமான நாளாக இருக்க போகிறது. மேஷராசி அன்பர்களே, இந்த மேஷராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் இப்போ 7ஆம் இடத்துல இருக்கார். 7ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கார். அவர் நீச்ச நிலையில் இருக்கார் அப்படின்னு சொன்னால் கூட பலருக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. மேஷராசி இளைஞர்கள் எல்லாம் கவர்மெண்ட் ஜாப் வேணும்னு கேட்குறவங்களாம் இந்த மாதிரி நாட்களில் அப்ளை பண்ணணும். ஏற்கனவே அப்ளை பண்ணினவங்க, எக்ஸாமினேஷன் எழுதினவங்க, இவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல செய்தி வரக்கூடிய ஒரு யோகம் உண்டு. அப்பா ஒரு பிஸ்னஸை பண்ணிட்டு இருப்பார். அந்த பிஸ்னஸை இப்போ பிள்ளைகள் எடுத்து பண்ணுவீங்க. அந்த பிஸ்னஸில் நியூ டெக்னிக்ஸ் பயன்படுத்துவீங்க. அப்படி இன்றைக்கி இருக்கக்கூடிய கால மாற்றத்தை பயன்படுத்தி நீங்கள் பண்ண போகிற பிஸ்னஸில் ஒரு பெரிய வளர்ச்சி வரும். ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் நடத்தக்கூடியவங்க, திருமணம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்யக்கூடியவங்க, இன்றைக்கி சமையல் தொழில் செய்யக்கூடியவர்கள், ஏற்பாட்டாளர்கள், யாராக இருந்தாலும் பெரிய வெற்றி இன்றைக்கி உண்டு. ஃபாரினில் போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கைகூடும். நல்லதா. ரிஷபராசி என்பவர்களே, ஜென்மத்தில் சந்திரன் போகிறார். ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கிறாங்க பாருங்க, ஜென்மத்தில் சந்திரன் போகிறார். இந்த நாளில் என்ன ஆகுறதுன்னா, ஒரு பரபரப்பு நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் எல்லா காரியமும் வேகமாக நடக்கும், நிதானமாக நடக்கிறது இல்லை. எல்லா காரியமும் எதிர்பார்க்கிறத விட வேகம், சந்தோஷம். அம்மாவுடைய அன்பு நம்மளை வழி நடத்தும். இன்றைக்கி அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடக்கணும், நம்மை வழி நடத்தும். ரிஷபராசிக்காரர்களுக்கு ரொம்ப நம்ம அழகாக வச்சுக்கணும். ஒரு பியூட்டி பார்லர் போகணும்னு தோணும். அது மாதிரி யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இன்றைக்கி ஜிம்மில் ஜாயின் பண்ணுவீங்க. நல்ல யோகமான ஒரு நாள். ஆனால் சாப்பிட்ற சாப்பாட்டில் மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருந்துடணும். நீங்கள் எதிர்பார்க்கிற வேலை கிடைக்கும். பிஸ்னஸுக்கு தேவையான உதவிகள் இன்றைக்கி கிடைக்கும். ராசி என்பவர்களே, மிதுனராசிக்காரர்களுக்கு யோகமான நாள், அதில் சந்தேகம் இல்லை. என்ன யோகம்? ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக வெளியே அப்படி போயிட்டு வருவீங்க. ஃபேமிலியோட என்ஜாய்மெண்ட்டும் இன்றைக்கி உண்டு. பிள்ளைகளுக்கு படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பெற்றோர்கள் அதிக கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க. இது எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் நிறைய செலவாகும். ரொம்ப சந்தோஷம் வேணும், ஃபேமிலியோட ஒரு என்ஜாய்மெண்ட் வேணும்னா அதுக்கு செலவாகும் இல்லையா? அப்படி உங்கள் கையை மீறிய செலவுகள் இன்றைக்கி கொஞ்சம் அதிகம் இருக்கும். அதில் மட்டும் கொஞ்சம் சிக்கனமாக நடந்து கொள்வது மிதுனராசிக்காரர்களுக்கு நல்லது. அதே நேரத்தில் 6ல் செவ்வாய் போகிறார். வண்டி வாகனங்களில் போகிறோம், நாமளே ஒரு 2 வீலரில் போகிறோம் அப்படின்னா தலையில் ஹெல்மெட் போட்டுன்னு போகிறது இன்றைக்கி கண்டிப்பாக நீங்கள் பின்பற்றணும். இது மிக முக்கியம். அதே போல் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிறதும் நல்லது. புதுசாக வேலை கிடைக்கக்கூடிய யோகம் மிதுனராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி உண்டு. கடகராசி என்பவர்களே, கடகராசிக்காரங்க பிறர் மீது அன்பு வைக்கிறதுல வல்லவர்கள். யாராவது மேலே ஒரு அன்பு வச்சுட்டா அந்த அன்பை மீண்டும் அள்ளி கொட்டுவதில் 1 மடங்கு அன்பை 100 மடங்கு அன்பாக காட்டக்கூடிய ஒரு தன்மை இந்த கடகராசிக்கு உண்டு. ஆனால் எல்லாம் இருக்குது சார், நான் அன்பு வைக்கிறேன் சார். ஆனால் நான் அன்பு வைக்கக்கூடியவங்க என் மேலே திரும்ப அன்பு வைக்கலையே, அந்த கவலையோடு தான் இன்றைக்கி நீங்கள் இருக்கீங்க. உண்மைதான். காதலில் சிலருக்கு மாறுபாடு இருக்குது, எதிர்பார்த்த அன்பு கிடைக்கல. அதே நேரத்தில் சந்திர பகவான் லாபத்தில் இருக்கார். இன்னைக்கு தொட்டதெல்லாம் லாபமாக அமையும் ஒரு நல்ல நாள். இந்த நாளில் எஜுகேஷனில் ஒரு நல்ல ஒரு வல்லமை கிடைக்க போகிறது. படித்த பாடமெல்லாம் மறந்து போகிறது. எனக்கு பாடமே புரியலைங்கிறவங்களுக்கு டீச்சர்ஸுடைய சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா படிப்பீங்க, நல்ல முன்னேற்றம் உண்டு. புதியதாக வீடு வாங்கக்கூடிய யோகம் இப்போ உண்டு. சில பேர் இப்போ தான் 2 வீலர் வாங்கலாமா, கார் வாங்கலாமான்னு வீட்டில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவீங்க. அடுத்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அப்படி அற்புதமான ஒரு வெஹிக்கிள் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு கூடி வருது. சிம்மராசி என்பவர்களே, அஷ்டமத்தில் சனி பகவான் இருக்கார். யாருக்கெல்லாம் அஷ்டமத்தில் சனி இருக்கோ அவங்க கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். அதில் சந்தேகம் உண்டா உங்களுக்கு? கவனமாக தானே இருக்கணும். வேலை பார்க்குற இடத்துல யாரையும் பகைச்சிக்க வேண்டாம். அதே மாதிரி இந்த மாதிரியான நாட்களில் உங்கள் ஆஃபீஸில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பொறுப்புகள் சேரும். அந்த பொறுப்பை மறுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். ஆகவே நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லது. குரு பகவான் அனுக்கிரகம் பரிபூர்ணமாக இருக்குது. இந்த குரு பகவானுடைய அனுக்கிரகம் காரணமாக நிறைய பேருக்கு இப்போது தங்கம் வாங்கக்கூடிய எண்ணம் மனசில் பெருகும். நம்ம இந்த வருஷம் ஆரம்ப பலன்லேயே நம்மளுடைய ராஜ் தொலைக்காட்சியில் சொல்லியிருக்கோம், தங்கத்துடைய விலை இந்த ஆண்டு மிக கடுமையாக உயரம் சொல்லிட்டு இருந்தோம்.
நிறைய கூடின்னு இருக்கு, கண்ணு முன்னால் பார்க்குறீங்க. இந்த மாதம் இந்த நாள் உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான வெற்றிகளை தரக்கூடிய நல்ல நாள். பிஸ்னஸில் ஒரு நல்ல வளர்ச்சி உங்களுக்கு இருக்க போகிறது. அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பிஸ்னஸ் பார்ட்னர் இன்னைக்கு கிடைக்க போகிறது. கன்னிராசி என்பர்களே, கன்னிராசிக்காரங்களுக்கு சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி வரும். வெளிநாட்டிலேருந்து நான் ஒரு தகவல் எதிர்பார்க்குறேன், அந்த வேலை கிடைச்சிருச்சுன்னா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். எதிர்பார்க்குறீங்களா? நல்ல செய்தி வரும். நான் ஒரு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் சம்மந்தமான முயற்சியில் இருக்கேன், ஃபாரின்லேருந்து எனக்கு அந்த செய்தி வேணும் அப்படின்னா இன்றைக்கி இந்த தகவல் நல்ல முறையில் உங்களுக்கு வந்து சேரும். அப்படி எதிர்பார்க்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் அனுகூலமாக இருக்குது. ஆனால் சில பேருக்கு கழுத்து பகுதிகளில் பிரச்சனை வரும்னு இன்றைக்கி இருக்குது. அப்போ உடல் நலத்தை கொஞ்சம் பார்த்துக்கணும், சரிங்களா? நல்ல ரெஸ்ட் எடுங்க. உங்களுடைய வேலைகளை சரியான நேரத்தில் இன்றைக்கி செய்து முடித்து நல்ல பேர் எடுப்பீங்க. அப்படிப்பட்ட நாள் இது. பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். நல்ல தனப்பிராப்தி இருக்கும். குடும்பத்தினரை அனுசரித்து செல்லக்கூடிய நாள். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்காரங்கன்னு சொல்லிட்டாலே நம்ம எல்லாத்தையுமே பேலன்ஸ்டாக கொண்டு போகக்கூடிய ஆட்கள். எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா துலா ராசியை சேர்ந்தவர்கள் தான் நிறைய நீதிபதிகளாக இருப்பாங்க, ப்ரொஃபஸர்ஸாக இருப்பாங்க, புகழ்பெற்ற டாக்டர்களாக இருப்பாங்க. அப்படி ஒரு நல்ல ராசி துலாம் ராசி. அந்த துலாம் ராசியில் இப்போ சூரியன், சுக்கிரன், புதன், என்ன அமர்க்களம், என்ன ஒரு அனுக்கிரகம், ரெண்டும் சேர்ந்து இருக்கு. அதனால இந்த காலகட்டத்தில் தொட்டதெல்லாம் துலங்கும் நல்ல ராசி துலா ராசி. இன்னைக்கு சந்திர பகவான் 8ஆம் இடத்துக்கு போகிறார், அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி நாட்களில் பயணங்களை அவாய்ட் பண்ணணும். யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணி பேச வேண்டாம். ஹெல்த்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. மகப்பேறு மருத்துவர்களுக்கு நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும் நல்ல நாள். விருச்சிக ராசி என்பர்களே, தொட்டதெல்லாம் துலங்கும். நம்பர் 1 வருவீங்க. ஆஃபீஸில் எந்த ஒரு விஷயத்தையும் சாதனை பண்ணி காட்டுவீங்க. ப்ரமோஷன் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்கு இன்னைக்கு. அதனால் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. இந்த நாளில் சிலர் வேலை மாற்றம் எதிர்பார்க்குறீங்க பாருங்க, வேலை மாற்றம் கிடைச்சிடும். அதே மாதிரி புதுசாக சொத்து வாங்குகிற யோகம் உண்டு. அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது, ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்கிடுவோம். தனுசு ராசி என்பர்களே, பிஸ்னஸ் ரீதியாக ஒரு லாபத்தை எதிர்பார்க்குறீங்க. இந்த லாபம் வருமா வராதா? நான் புது பிஸ்னஸ் முயற்சி பண்ணலாமா, கூட்டு பிஸ்னஸ் பண்ணலாமா? அதுதானே உங்கள் கேள்வி. கூட்டு பிஸ்னஸ் பண்ணலாம், தொழில் ரீதியாக நல்ல லாபம் உண்டு உங்களுக்கு. எதையும் சிந்தித்து செயல்படுவீங்க. அதே நேரத்தில் உங்களுடைய உடல் நலத்தில் நீங்கள் அக்கறை எடுத்துக்கிடணும். புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா அருமையாக வேலை வாய்ப்பு கிடைக்கும், ரொம்ப நல்லா இருப்பீங்க. இது ஒரு மகிழ்ச்சிகரமான நாள். மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்காரங்களுக்கு விறுவிறுப்பாக இருக்கும் இந்த நாள். நினைக்கிற காரியமெல்லாம் நடக்குது பாருங்க. அதனால இந்த நாள் விறுவிறுப்பாக இருக்கும். காதல் முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி உண்டு. அதே போல் திருமணம் விஷயங்கள் கைகூடி வரும். குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷம் வரும். எல்லாம் சரிங்க, ஆனால் அடிவயத்தில் ஒரு வலி வந்துட்டு போகுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. அது கொஞ்சம் மெடிக்கல் அட்வைஸ் கூட சிலருக்கு தேவைப்படும். இந்த நாள் ஒரு கேஸ்ட்ரிக் ட்ரபிள், வயிறு சம்பந்தமான தொந்தரவு இருக்குது அப்படிங்கிறது உண்மைதான். இருந்தாலும் பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருக்கு, வேலை வாய்ப்பு திருப்தியாக கிடைக்குது. கும்பராசி என்பர்களே, மனமகிழ்ச்சியான ஒரு நாள். முக்கியமான விஷயம், வீடு வாங்க முடியுங்க. எப்போங்க வீடு வாங்குவேன், எப்போங்க சொத்து வாங்க போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வீடு வாங்குவீங்க. அந்த யோகம் கூடி வருது. அதே போல் 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல ஸ்கோர் பண்ணுவீங்க. உங்கள் எதிர்பார்ப்புகள், கும்பராசிக்காரர்களுடைய எதிர்பார்ப்புகள் இப்போ மிக அதிகமாக இருக்கும். உங்களை பிரச்சனைகளை சிக்க வைப்பதற்கு சிலர் முயற்சி பண்ணுவார்கள். அதில் மட்டும் எச்சரிக்கையாக இருங்க. நாள் நல்ல நாள். மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரங்களுக்கு சந்திர பகவான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல பயணம் பண்ணிட்டு இருக்கார். உங்கள் பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி வந்து சேரும். ஆஃபீஸில் ஒரு நல்ல பதவி உங்களுக்கு வரும். சார், நான் புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணுறேன், எனக்கு கிடைக்குமானா நிச்சயமாக உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். தந்தை வழி உறவினர்களின் உதவி கிடைக்கும். வெளிநாட்டில் வேலையின்றி தவிக்கக்கூடியவர்களுக்கு இப்பொழுது வேலை வாய்ப்பு கிடைக்கும். நிறைய நன்மைகள் இப்பொழுது கூடி வரும். இது நம்பிக்கையை தரும் நல்ல நாள். அன்பர்களே, நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா?